வணக்கம். உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த வாரம் முழுக்க ஒவ்வொரு வகையான மூலிகைகளை பயன்படுத்தி மருத்துவ குணம் நிறைந்த ரசங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு என்ன ரசம் செய்ய போறோம், அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத டாக்டர் செல்வ சண்முகம் அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இன்னைக்கு என்ன ரசம் செய்ய போறோம் டாக்டர்? இன்னைக்கு பொதுவா நம்ம இதுக்கு பேர் வச்சிருக்கிறது வந்து மூலிகை ரசம் அப்படின்னு பேர் வைக்கிறோம். மூலிகை ரசம் டெய்லி ஏதாவது ஒரு பர்டிகுலரா சொன்னோம். இது ஏன் மூலிகை ரசம்? இதுல 3-4 மூலிகைகள் சேர்றதுனால இதுல மூலிகை ரசம் வச்சிருக்கோம். இதுல வந்து வெற்றிலை போட போறோம், தூதுவளை போட போறோம், குப்பை மேனி கீரை போட போறோம், இஞ்சி. இந்த 4 முக்கியமான மருத்துவ மூலிகைகள் சேர்க்கறதுனால அது மூலிகை ரசம் அப்படின்னு நம்ம பேர் வைக்கிறோம். பொதுவா ரசத்துல வந்து இஞ்சி சேர்க்க மாட்டோம்ல டாக்டர், நம்ம பூண்டு போடுவோம், இஞ்சியை சேர்க்க மாட்டோம். இஞ்சியும் சேர்றதுலான பலன்கள் என்ன இருக்கு? இது பொதுவா ரசம் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் வச்சிருக்கோம். இந்த மாதிரி சுக்கு தான் போடணும், அல்லது சுக்கு கூட நம்ம போடுறது இல்லை, மிளகு, பூண்டு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சு ரச பொடின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதை போட்டு நம்ம வந்து என்ன மூலிகை உண்டோ அந்த மூலிகையை போட்டு ரசம் வைக்கிறது. ஆனால் பொதுவாக ரசம் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை என்ன அப்படின்னாச்சுன்னா, ஒரு கொதிக்க வச்சு கிடைக்கக்கூடிய ஒரு சாறு. அது சித்த மருத்துவ அடிப்படை நூல்களை நம்ம எடுத்து பார்த்தாச்சுன்னா 32 விதமான மருந்து செய்முறைகள் இருக்குது. மருந்தை பக்குவப்படுத்தி கொடுக்கக்கூடிய முறைகள். அதில் ஒன்று தான் இந்த குடிநீர் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ரசம்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அந்த அடிப்படையில் தான் அது உணவை நம்ம கொடுக்குறோம். இதை மூலிகை திரவம் அப்படிங்கிறத நம்ம வந்து வழக்கமாக நம்ம சொல்லக்கூடியதாக எடுத்துக்கலாம். இதில் இஞ்சி போடலாம், பூண்டு போடலாம், நம்ம மூலிகைகள் எல்லாம் போட்டு அதனுடைய சாறு முழுமையாக இறங்கி வெளியில் வரணும். ஒன்றுக்கு ஒன்று ஒத்துக்கூடாத 2 பொருள்களை சேர்க்கக்கூடாது. இப்போ அதுதான் என்னோட அடுத்த கேள்வியா இருந்துச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி 2-3 மூலிகைகளை சேர்த்து போடும்போது ஒன்றுக்கு ஒன்றும் காம்ப்ளிமெண்ட் பண்ற விஷயத்தை தான் நம்ம சேர்க்கிறோமா? ஏன்னா இப்போ நீங்க சொல்றது தான் போடணுமா, இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க உடனே வந்து இப்போ 2-3 சேர்த்து போட்டாரு அப்படின்னு எதையாவது ஒரு 2-3 கீரையை அந்த மாதிரி சேர்த்துட்டா ஏதாவது பிரச்சனை வருமா? பொதுவாக அந்த மூலிகைகளுடைய அடிப்படை குணம்னு நம்ம ஒன்று உண்டு. நட்பு மூலிகைகள், பகை மூலிகைகள்னு உண்டு. அந்த நட்பு மூலிகைகளை தான் நம்ம வந்து பொதுவாக கலந்து போடணும். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம இந்த இதில் சேர்த்துருக்கோம். பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை பெரும்பாலும் மாற்றாமல் செய்கிறது நல்லது. வேறு மூலிகைகள் அவங்களுடைய நினைவுக்கு தகுந்த மாதிரி இதுலேயே கொஞ்சம் வேறு மூலிகைகளை போட்டு செய்யாமல் நம்ம சொல்கிற விஷயங்களை செஞ்சாலே போதுமானதாக இருக்கும். இப்போ நீங்கள் வெற்றிலை, குப்பை மேனி சொல்லியிருக்கீங்க, தூதுவளை சொல்லியிருக்கீங்க, இதனுடைய காம்பினேஷன் கூட இஞ்சியும். இந்த காம்பினேஷன் என்ன மாதிரியான மருத்துவ பலன்களை தரும் டாக்டர்? இது பொதுவாக சளி குறைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ரசமாக தான் நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். இந்த மூலிகை ரசம்னாலே வந்து சளி மார்பில் தங்கி இருக்கிறத கரைச்சி வெளிப்படுத்துறதுக்கு, ரொம்ப நாள் பட சளி வருது, அது தீர மாட்டக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அதை பயன்படுத்தலாம். அல்லது திரும்ப திரும்ப சளி வருது, சிலர் பார்த்தீங்கன்னா மருந்து எடுப்பாங்க, ஒரு வாரம் சளி இல்லாமல் இருக்கும், மறுபடியும் சளி பிடிச்சிரும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்குமே இது செய்யும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த மீண்டும் மீண்டும் சளி வர்றதை தடுக்கக்கூடிய தன்மையை நம்ம வந்து உடம்பு கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா இந்த மூலிகை ரசத்தை பயன்படுத்தலாம். சளி தொந்தரவு எதுவும் இல்லை, ஆனாலும் இந்த மூலிகை ரசங்களை தொடர்ச்சியாக சாப்பிடலாம் இல்லைங்களா? உண்மைதான். இந்த வந்து இது மருந்து அப்படின்ற மாதிரி நம்ம அறிமுகப்படுத்தலை, ஒரு உணவு தான் நம்ம சொல்கிறோம். அப்படிங்கிறதுனால இது வந்து இந்த பிரச்சனை இல்லாதவங்களும் இது சாப்பிடலாம். இது வராமல் தடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க, அல்லது ஒன்றுமே இல்லை என்னுடைய ஒரு எதிர்ப்பாற்றலை வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இது பயன்படுத்திக்கலாம். ஒரு நினைவாற்றல் மேம்படுறதுக்கு, ஏன்னா வெற்றிலையாக இருக்கட்டும், தூதுவேளையாகட்டும், அல்லது குப்பை மேனியாகட்டும், 3மே வந்து நினைவாற்றலை மேம்படுத்துறதுக்கான அடிப்படை கூறுகள் அதில் இருக்குது. அதனால நல்ல நினைவாற்றல் வேண்டான்னு சொல்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அவங்க இந்த ரசத்தை பயன்படுத்தலாம். நிச்சயமா இந்த மூலிகை ரசத்தை நான் செஞ்சு பார்த்துட்டு அதை சுவைச்சு பார்த்துட்டு வரேன் டாக்டர். நிச்சயமா. மூலிகை ரசம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். மூலிகை ரசத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். வெத்தலை, தூதுவளை, தக்காளியை மசிச்சு வச்சுருக்கோம், இது வெத்தலை சாறு, குப்பை மேனி, பூண்டு, இஞ்சி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், கருவேப்பிலை, கொடம்புளி சாறு, பெருங்காயம். இப்போ இந்த மூலிகை ரசம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சட்டியை அடுப்பில் வச்சு லேசாக சூடாகட்டும். அதுக்குள்ளே இந்த வெத்தலை சாறு எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம ஏற்கனவே துளசி சாறு செஞ்சோம் இல்லைங்களா? தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஆவி வரும்போது ஒரு சின்ன மூட்டையில் துளசியை வச்சு நம்ம நல்லா ஆவி காட்டிட்டு அதை கசக்கி சாறு எடுத்தோம். அதே ப்ரொசீஜர் தான் இந்த வெத்தலை சாருக்கும். நல்லா ஆவியில் காட்டி வேக வச்சு அதுலேருந்து சாறு எடுத்திருக்கோம்.
சட்டி சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கழுவி வச்சிருக்கிற கருவேப்பிலையை அதில் போட்டுடலாம். இந்த கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற இந்த இஞ்சியை சேர்த்துடலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது பொடியாக நறுக்கி வச்சாலும் அதில் இருக்கிறத எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அதை அரைச்சிக்கலாம். கொஞ்சம் மையாக அரைச்சிட்டு சேர்த்துக்கிட்டீங்கன்னா கூட அதே மாதிரியான பலன்கள் இருக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு வாயில் போகாது, ஆனால் அதனுடைய சத்துக்கள் கிடைச்சிரும். இந்த இஞ்சியை நல்லா வதக்கிட்டு கொடம்புளி தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அது கூட தக்காளியை மசிச்சு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த புளிக்கும் தக்காளிக்கும் ஏற்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சியோட ஸ்மெல் நல்லா வருது. இப்போது இதில் கல்லுப்பு, மஞ்சள் தூள், இந்த ரசப்பொடியையும் சேர்த்துக்கலாம். இது லேசாக சூடாகட்டும். அதுக்குள்ளே நான் பூண்டை தட்டி வச்சுக்கிறேன். பூண்டோட பலன்களை நம்ம இந்த நிகழ்ச்சியில் நிறையாவே பார்த்துருக்கோம். பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரத்தத்தை சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் இதில் கொஞ்சம் நிறையாவே பூண்டு சேர்த்துருக்கேன். நீங்களும் ரசத்தில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த ரசம் கொதிக்கிற ஸ்டேஜ் வருது, அதாவது நுரைச்சி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த வெத்திலை சாறை சேர்த்துக்கலாம். வெற்றிலை சாறு சேர்த்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கலரே மாறிடுச்சு. ஒரு க்ரீனிஷ் கலர் வந்துருச்சு இந்த ரசத்துக்கு. இது லைட்டாக சூடாகட்டும். பொதுவாக நான் உங்களுக்கு தினமுமே சொல்லிட்டு வரேன், ரசம் கொதிக்கவே கூடாது. அது நுரைச்சி வந்த உடனேயே நிப்பாட்டிடலாம். அதுவும் இந்த மாதிரி மூலிகை ரசங்கள் செய்யும்போது ரொம்ப கொதிச்சிருச்சுன்னா அதனுடைய பலன்கள் ஃபுல்லாக போயிடும். அதனால் லேசாக சூடானாவே அதனுடைய எல்லா சத்துக்களும் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நுரைச்சி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ரசத்தை நிறுத்திடலாம். இப்போது இதில் நான் பூண்டு சேர்த்துட்றேன். இந்த மூலிகைகளை நீங்கள் வதக்கிட்டும் சேர்த்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவும் சேர்த்துக்கலாம். வெத்தலை, தூதுவளையை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அந்த இலையை சேர்த்துக்கிறோம்.
கடைசியா பெருங்காயம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீனிஷ் கலர் வந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நம்ம நிறுத்திட்டு தான் போட்டோம், இருந்தாலும் அந்த இலைகள்லாம் எப்படி நல்லா குக் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும். ஏன்னா மண் பாத்திரத்தில் சூடு இருக்கும் அப்படிங்கிறனால, அதுவும் இந்த இலைகள் எல்லாமே ரொம்ப சாஃப்டானது, அதனால அந்த சூடோட போட்டாவே அது நல்லா வெந்துடும். இப்போ நான் இந்த மூலிகை ரசத்தை டேஸ்ட் பண்ண போறேன். இதுல ஒரு கலவையான சுவை இருக்கு. அதாவது ஒரு காரம், ஒரு சின்ன கசப்பு, ஒரு துவர்ப்பான ஒரு டேஸ்ட், எல்லாமே ஒரு கலவையா இருக்கு. இஞ்சியோட டேஸ்ட் நல்லாவே வருது. ரொம்ப யம்மியா இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான ஒரு ரசமா இருக்கு. கண்டிப்பா இதை நீங்களும் வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. மூலிகை ரசம் ரொம்பவே சுவையா இருந்துச்சு. இன்னைக்கு நேயர்கள் 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க. டாக்டர் கிட்ட அதுக்கான விளக்கத்தை கேட்டு பெறலாம். டாக்டர், இன்னைக்கு மனோஜ் பாண்டிச்சேரியிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது, நான் ஆரோக்கியமா தான் இருக்கேன், இருந்தாலும் இந்த ஆரோக்கியத்தை ரொம்ப நாளுக்கு இதை நான் சஸ்டெயின் பண்றதுக்கு என்னோட உணவு பழக்க வழக்கங்கள் அல்லது நான் சாப்பிட்றதை எப்படி மேம்படுத்திக்கலாம், என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. நல்ல கேள்வி. இது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ நான் நல்லா இருக்கிறேன், இதே நலம் வந்து எனக்கு தொடர்ந்து வரணுன்ற மாதிரி ஒரு ஆர்வத்தோடு கேட்டிருக்காரு. 3 விஷயம் நம்ம வந்து முக்கியமாக நாம் வந்து அறிவுரை சொல்கிறோம். நான் ஃபார்மகாலஜிக்கல் அப்ரோச் ஆஃப் சித்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மருந்து இல்லாமல் வாழ்க்கை முறை மாற்றுறதில் 3 விஷயங்கள் சொல்லுவோம். ஒன்று வந்து வாழ்வியல் முறைகள், அன்றாடம் செய்யக்கூடிய விஷயங்கள். அதிகாலையில் துயிலெழுறது, காலையில் 4:30லேருந்து 5 மணிக்குள்ளால் தூங்கி எந்திரிக்கிறது, நல்ல மூலிகை பொடியை வச்சு பல் துளக்கிறது, பெரும்பாலும் வேதிப்பொருட்களிலிருந்து விடுபட்டு இயற்கையான வாழ்க்கையை வாழ்கிறது. இது மாதிரி வாழ்வியல் முறைகள். எத்தனை மணிக்கு காலையில் சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம். காலை உணவோட கீரை இருக்கணும், மதிய உணவோட காய்கள் நிறைய இருக்கணும், இரவு உணவு தேவைன்னா பழங்கள் மாத்திரம் சாப்பிட்டுக்கணும். இது மாதிரியான வாழ்வியல் முறைகள் பயிற்சி கொடுக்கறது அப்படிங்கிறது மூலமாகவும். 2வது யோக பயிற்சி முறைகள். யோக பயிற்சி அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் சில விதமான முறைப்படுத்தப்பட்ட யோகா மையங்கள் இப்போ இருக்குது. கமர்ஷியலாக உள்ளது இல்லாமல் யோகாவை உண்மையிலேயே மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நிறைய மையங்கள் இருக்குது. அதை கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி அவங்க யோகா பயிற்சி முறைகள் அவங்க எடுத்துக்கணும். அதில் மூச்சு பயிற்சி வரும், அதே மாதிரி ஆசன பயிற்சிகள் வரும், உடல் தளர்வு பயிற்சிகள் வரும். இந்த மாதிரியான பயிற்சி முறைகள் அவங்க கடைபிடிக்கிறது. 3வது சொல்கிறது வந்து உணவு பழக்க வழக்கங்கள். உணவு பழக்க வழக்கங்கள் எந்தெந்த பொருட்களை சேர்க்காமல் இருக்கணும், எந்தெந்த பொருட்களை அதிகமாக சேர்க்கணும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து கவனம் இருக்கணும். நம்ம திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் என்னென்னா, இனிப்புக்காக பயன்படுத்தக்கூடிய ஒயிட் சுகரை நீக்கிடணும், காரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய மிளகாய் வற்றலை குறைச்சிட்டு மிளகு அதிகமாக பயன்படுத்தணும், உப்புக்காக பயன்படுத்தக்கூடிய பொடி உப்பை நீக்கிட்டு கல் உப்பு பயன்படுத்தணும், புளிப்புக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த சாதாரண புளியை நீக்கிட்டு குடம்புளி பயன்படுத்தணும். இந்த 4 மாற்றங்களை நம்ம பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ஊட்டமளிக்கக்கூடிய உணவுகளை தேடி பயன்படுத்தணும். இது அவங்க பண்ணிட்டு இருந்தாலே சிறந்த வாழ்வியல், சிறந்த உணவு, சிறந்த யோகா பயிற்சி, இது அவங்கள நீண்ட நாள் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைக்கிறதுக்கு உதவி இருக்கும். பட்டினப்பாக்கம்ல இருந்து ரகு அப்படின்ற நேயர் கேட்டிருக்காரு. அதாவது அவர் நைட் ஷிஃப்ட்ல இருப்பாரு போல இருக்கு, அதனால பகல்ல தான் தூங்குற மாதிரி இருக்கு, முழு இரவு பணி. அப்படி இருக்கும்போது அவர் 8 மணி நேரத்துல இருந்து சில நேரம் 9 மணி நேரம் 10 மணி நேரம் கூட தூங்குறாரு. ஆனாலும் ஒரு சோர்வு இருக்கிறதா அவர் உணர்றாரு. இது இரவு பகல் அப்படின்னு மாற்றி தூங்குறதுனால இருக்கக்கூடிய பிரச்சனையா அல்லது வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த மாதிரி பகல்ல தூங்குறது சரிதானா அப்படிங்கிற கேள்வியும் வச்சிருக்காரு. இப்போ முன்ன காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட வேலைகளில் மட்டும்தான் இரவு பணின்னு இருக்கும். நைட் வாட்ச்மேன் அல்லது இந்த மில் தொழிலாளிகள் வந்து 24 மணி நேரமும் மில் வேலைகள் இருந்துட்டு. இப்போ பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து இரவு பணியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துடுது. ஏன்னா இந்த குளோபலைசேஷனுங்கிற மாதிரியான ஒரு உலகம் முழுவதும் இங்கேருந்து வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையெல்லாம் வந்த பிறகு சில நேர மாற்றங்களுக்காக இரவெல்லாம் பணியாற்ற ஒரு கட்டாயம் வருது. இதை பெரும்பாலும் தவிர்க்கிறது தான் நம்மளுடைய அறிவுரையாக இருக்குது. இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு சில மாற்றாக சில வழிமுறைகளை சொல்ல முடியும். என்ன அப்படின்னாச்சுன்னா, வாரம் ஒரு முறை கட்டாயமாக அவங்க வந்து எண்ணெய் குளியல் பழக்கத்தை எடுத்துக்கணும். இந்த மாதிரி 5 நாட்கள்
இரவுல முழிச்சிருந்து வேலை பார்க்குறவங்க குறைந்தபட்சம் ஒரு 2 நாளாவது இரவு தூக்கத்தை, குறைந்தபட்சம் 2 நாளாவது இரவு தூக்கத்தை பின்பற்றுறது. சில விதமான ஊட்டமான உணவுகள், கீரைகள், காய்கறிகள், பயிர் வகைகள், பழங்கள், இதை அதிகமாக எடுத்துக்கிறது. பகலில் தூங்கும்போது பெரும்பாலும் வெளிச்சமான நேரத்தில் ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே தூங்காமல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு முறைகளை பின்பற்றுறது. முன்னாடி கேள்வி கேட்டதுக்கான பதில் மாதிரி யோக பயிற்சிகள் செய்கிறது. இது மூலமாக ஓரளவு அந்த இரவு தூக்கத்துக்கு விடுபடுறவங்களுக்கு மாற்றாக நம்ம செய்ய முடியும். கூடுமான வரைக்கும் எவ்வளவு சீக்கிரமாக இந்த இரவு பணியிலிருந்து பகல் பணிக்கு மாற்றுறதோ அவ்வளவு நல்லது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அறிவுரை. நிச்சயமா இது நிச்சயமா நேயர்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். இன்னைக்கு இந்த மூலிகை ரசமும் ரொம்ப சிறப்பாகவும் வந்துச்சு, மிக்க பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும். நன்றி டாக்டர். நன்றிம்மா. இன்னைக்கு மூலிகை ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம், அதனுடைய பலன்களையும் பார்த்தோம், நேயர்களுடைய கேள்விகளுக்கான பதில்களும் நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சது. மீண்டும் நாளை சந்திக்கிறோம். வணக்கம்.